ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் இட்லி மீந்து போச்சுன்னா கவலை வேண்டாம். சூரியவம்சம் தேவயானி ஸ்டைலில் உப்புமா பண்ணாமல் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு 4 இட்லி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை 3 பாதியாக ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு ஃபேன் வச்சுட்டு ஆயில் ஹீட் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ண இட்லி எல்லாம் இதில் பொரிச்சு எடுத்துடணும். அதுக்காக நான் ஆயில் ஊற்றிட்டேன். இப்போ ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. நம்ம கட் பண்ண இட்லியை இதில் ஆட் பண்ணிடலாம். தனித்தனியாக தான் போடணும். மொத்தமாக ஒன்றா போட்டால் ஒன்று ஒட்டிக்கும். ஒன்று ஒன்றா இதில் ஆட் பண்ணிங்க. இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேன் வச்சு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சீரகம். ஒரு ஆனியன் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதில் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிங்க. இப்போது ஒரு பச்சை மிளகாய் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு டொமேட்டோ எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இப்போ இதில் ஆட் பண்ணிடலாம். இதை மிக்ஸ் பண்ணிடுங்க. தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். நம்ம இட்லியிலே கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் இது கிரேவிக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதில் மிளகாத்தூள் கொஞ்சம் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. நம்ம ஃப்ரை பண்ணிய இட்லியை இப்போ இதில் ஆட் பண்ணிடலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். சிக்கன் 65 மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இதில் கொத்தமல்லி போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.